யார் ஆள வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியை இந்திய மக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு தேர்தல். நண்பர்களே, ஒரு 10 ஆண்டு பின்னே சென்று 2014ஆம் ஆண்டு இதேபோல் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியின் மீது லேசாக மக்களுக்கு இருந்த, நீண்ட நாள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சிக்கு ஏற்படக்கூடிய ஒரு தொய்வு இருந்த காலகட்டத்தில் ஒரு பிம்பத்தை ஊதி 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 பெரிதாக்கினார்கள் இந்தியா முழுவதும். அந்த பிம்பத்துக்கு, அந்த உருவத்துக்கு பெயர் நரேந்திர மோடி என்பது. பிஜேபி என்கிற கட்சிக்கு செல்வாக்கில்லாத நிலையில் நரேந்திர மோடி என்கிற மனிதர் அந்த பிஜேபி கட்சியினால் பிரதமராக ஆக்கப்படுவார், அவர் எப்படியெல்லாம் இந்த நாட்டை முன்னேற்றுவார் என்று கதை கதையாக, பக்கம் பக்கமாக செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வந்தன. அந்த விளம்பரம் முழுக்க ஒளிரும் இந்தியா, நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியா ஒளிரப் போகிறது, மோடி பிரதமராகிவிட்டால் இந்தியா ஒளிரும் என்பது ஒவ்வொரு பத்திரிகையிலும் நாம் பார்த்த விளம்பரம். ஆனால் நண்பர்களே, அந்த விளம்பரத்தை இந்தியாவில் பல மாநில மக்கள் நம்பினார்கள். பல பகுதிகளிலே கூட்டணியாலும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனால் அவ்வளவு பெரிய வலிமையான பிரச்சாரத்தையும் நம்பாமல், நீங்க வந்தா இந்த நாடு ஒளிராது, இருண்டுதான் போகும் என்று அன்றைக்கே முடிவெடுத்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள். நீங்க எவ்வளவு வேணா சொல்லுங்க, நீங்க யாரு, உங்க வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் அறிவியல். ஆனால் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, உண்மையிலேயே இந்தியா பளபளன்னு ஆக போகுது. அதற்கு சில புகைப்படங்களை காண்பித்தார்கள். அந்த புகைப்படத்தை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள். அப்படி பெரிய 8 வழிச்சாலை பல 1000 கிலோமீட்டருக்கு ஓடுது. அதுக்கு 2 பக்கமும் விளக்குகள் அப்படியே தக தக தகன்னு மின்னுது. அந்த பெரிய சாலையை பார்த்தா அதில் உட்கார்ந்து சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் மாதிரி இருக்கு. இப்படிப்பட்ட சாலையை குஜராத்தில் அமைத்திருக்கிறார். அவர் வந்தால் நாடு முழுக்க இப்படி இருக்கும் என்றார்கள். ஆனால் அப்பொழுதே இந்த ரோடெல்லாம் குஜராத்தில் இல்லை, இந்தியாவில் இல்லை, அது சைனாவில் இருக்கிற ரோடு, இவர் சைனா ஃபோட்டோவை கொண்டு வந்து தான் சாதித்ததாக காட்டுகிறார் என்று அதை வெளிச்சம் போட்டு காட்டியவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள். 2014 சரி, மக்கள் நம்பினாங்க, பிஜேபி கூட்டணியோடு வென்றது. என்ன நடந்தது? முதல் விளைவு, மக்கள் தெருவில் நின்றது. பிஜேபி வென்றது, மக்கள் தெருவில் நின்றது. இதை மறந்துடாதீங்க. எதுக்கு தெருவில் நின்னோம்? நம்ம சொந்த காசு 500 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிறதுக்காக தெருவில் நின்னோம். இதுதான் பிஜேபி ஆட்சியினுடைய முதல் சாதனை. இதை நம்ம சொன்னப்ப, ஆகா, நாட்டு பொருளாதாரம் மாறினா அப்படிதாங்க இருக்கும், கொஞ்ச நாள் கஷ்டப்பட மாட்டீங்களா? இராணுவத்தை பாருங்க, இராணுவத்தில் இருக்கிற வீரர்களை பாருங்க, அவங்கெல்லாம் பனியில் நிற்கிறாங்க, மழையில் நிற்கிறாங்க, நீங்கள் பேங்க் வாசலில் நிற்கக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நாங்கள் பேங்க் வாசலில் நின்னா என்ன கிடைக்கும்னு சொன்னால், கருப்பு பணமெல்லாம் வெளியில் வந்துடும், கருப்பு பணம் வெளியில் வந்துடும். இதை நம்ம சொன்னப்ப மக்களுக்கு புரியல. நேற்று முன்தினம் நம்முடைய நாட்டினுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க, நீங்கள் எல்லா பணமும் கருப்பு பணம் வெளியில் வந்துரும்னு சொன்னீங்களே, வந்துருச்சா? பொருளாதார பிரச்சனை தீந்துருச்சா? அப்போ எதுக்கு இந்த பண மதிப்பிழப்புன்னு திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்தவங்க வீட்டுக்கு போகலை, கடைக்கண்ணிக்கு வந்தவங்க திரும்பலை, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, இனிமேல் இவ்வளோ ரூபாய்க்கு மேலே நீங்கள் மாற்ற முடியாது அப்படின்னு அறிவிச்சிங்களே, அதனுடைய விளைவு என்ன, பயன் என்னன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அந்த கேள்வியை கேட்குது. அந்த 5 ஆண்டுகள் இருண்ட காலம்தான். சரி, முடிஞ்சு போச்சு.
அப்போ மக்கள் கேட்டாங்க, என்னங்க நீங்கள் நாங்கள் வந்தா அப்படியே வானத்தை வில்லா வளைச்சிருவோம், கடலை வந்து சொம்புல அடக்கிடுவோம், பூமியெல்லாம் கயிறு மாதிரி உருட்டிடுவோம்லாம் சொன்னீங்களே, ஒன்றும் நடக்கலையேன்னு கேட்டால் அப்போ இந்த பிஜேபிக்காரங்க சொன்ன பதில் என்னன்னா, காங்கிரஸ்காரங்க இத்தனை வருஷமாக ஆண்டாங்க, அவங்க இவ்வளவு தூரம் கெடுத்து வச்சுட்டாங்க, அதை நாங்கள் 5 வருஷத்தில் சரி பண்ண முடியுமா? 5 ஆண்டு பத்தாது, எங்களுக்கு இன்னும் 5 ஆண்டு கிடைச்சா நாங்கள் ரொம்ப சாதிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது மீண்டும் பல மாநில மக்கள் அதை நம்பி, சரி பாவம் 5 வருஷத்தில் ஒன்றும் முடியலன்னு சொல்கிறாங்க, இன்னொரு 5 ஆண்டு நாங்கள் கொடுக்கிறோம் என்று பல பகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் உதவியோடு மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தார். பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இந்த 5 ஆண்டுகளில் மக்களே நாம் சந்தித்தது, கொரோனா வந்தால் கைத்தட்டுங்க, கொரோனா வந்தால் விளக்கேற்றுங்க, கோ கோ கொரோனா அப்படின்னு தெருவில் எம்பி எம்எல்ஏ மறந்துடாதீங்க, சாதாரண ஆளுங்க இல்லை, எப்படி முழக்கம் போட்டுக்கிட்டு வந்தாங்க, கோ கோ கொரோனானா கொரோனா போயிடுமா. அதை அவ்வளோ அறிவாளிகள் நிறைந்த கட்சி பிஜேபி, நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவங்க பழைய அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் செத்துட்டார், அவரை சுட்டு கொண்டுட்டாங்க, பிரமோத் மகாஜன்னு பேர். அவரும் இன்னும் சில பெரிய அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்களாம் என்ன செஞ்சாங்க, ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் விழாவுக்கு போனால் இந்த மேடை மேலே ஃப்ளவர் வாஸ் வைப்பாங்க, பூக்கொத்து. அந்த பூச்சாடியில் வந்து மஞ்சள் கலரில் தண்ணி இருந்துச்சு. இவங்க மஞ்சள் கலரில் தண்ணியை பார்த்தா விடமாட்டாங்க. அதை எடுத்து ஒருத்தர் குடிச்சிட்டாரு. யாராவது பூக்கத்தில் இருக்கிற தண்ணியை குடிப்பாங்களா? ஏன்னா அவங்க சயின்ஸு கோ கோ கொரோனாவில் என்னங்க, அதை எடுத்து குடித்து அது அவருக்கு வயிறு கெட்டு போய் அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க. அப்போ தான் அது என்ன தண்ணினா கெமிக்கல் வாட்டர், கெமிக்கல். அந்த கெமிக்கல் தண்ணியில் 4 பூவை போட்டு வச்சுருக்காங்க. அந்த மஞ்சள் தண்ணியை பார்த்தோன்னா அவர் தீர்த்தோன்னு நினச்சி குடிச்சிட்டாராம். உண்மையில் அவர் வந்து பசுமாட்டு மூத்திரம்னு நினச்சி குடிச்சிட்டாரு. அதை கொண்டாந்து மேடையில் வைப்பாங்களா அப்படின்னா வைப்பாங்க. அவங்க அறிவியல் அவ்வளவுதான், அது ஒன்றும் வாழ்க்கைக்கு உதவாத அறிவியல் அவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க அப்போ ஆட்சிக்கு வந்தால் கொரோனா வந்தது. வந்து நம்முடைய மக்கள் பட்ட துன்பம், தமிழ்நாட்டில் மக்களே கம்மி, வடநாட்டு மக்கள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மைல் நடந்து 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 அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எந்த உதவியும் கிடைக்கல. அப்படி பல பேர் நடந்தே செத்தாங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. இதுதான் இந்த அடுத்த 5 ஆண்டு கிடைச்சா என்ன நடக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய நல்ல வாய்ப்பாக 2020ஆம் ஆண்டு அப்படியே கொரோனா 2வது அலை பீக்கில் வருது. ஞாபகம் இருக்குங்களா? மறந்துடாதீங்க. 2வது அலை அப்போ தான் அதிகமான மரணங்கள். எந்த பக்கம் பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சத்தம், நினைவு இருக்குங்களா? எந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி தெருவில், முன்னாடி தெருவில், 3வது வீட்டில் எங்கேருந்து ஆம்புலன்ஸ் வருது புரியல, போனவங்க திரும்பி வந்தாங்களா தெரியல. அந்த நேரத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற திராவிட முன்னேற்ற கழகம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிக்கல். சும்மாவே திமுக வந்தால் மழை பெய்யாதுன்னு ஒரு கதையை விடுவாங்க. இப்போ என்னங்க இப்படி மழை பெய்யுதுன்னா, ஆமாங்க இவங்க வந்தால் ரொம்ப மழை பெய்யும்பா. ஏன்னா சொல்கிறவனுக்கு என்ன, நாக்கு வலிக்குதா வாய் வலிக்குதா? அது மாதிரி இப்படி ஒரு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மூட நம்பிக்கையை பரப்புறதுக்குன்னே சில பேர் கம்பெனி வச்சுருக்கான். அப்போது இப்படி கொரோனா வந்துருச்சு, மக்கள் சாகுறாங்கன்னா என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய அமைச்சர் மாசு அவர்களை களத்தில் இறக்கினார். அன்னைக்கு நடந்த அந்த கொரோனா யுத்தம் இந்தியாவிலேயே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழ்நாடு காப்பாற்றியது. தமிழ்நாட்டு அரசு தான் அந்த பாதுகாப்பை மக்களுக்கு கொடுத்தது. இதுக்கு நேர்மாறா உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் என்னென்ன நடக்குதுன்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன், நினைவு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில், குழந்தைகள் மருத்துவமனை,
அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் வருது, ஏன்னா ஆக்சிஜன் இல்லை, எமர்ஜென்சி வார்டில் ஆக்சிஜன் இல்லைங்கிறதுக்காக ஒரு மருத்துவர் சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்கி அந்த குழந்தைகளை காப்பாற்றினார். எத்தனை குழந்தைங்க? 300 குழந்தைகள் ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாமல் செத்து போயிருப்பாங்க. அவர் அப்படி காப்பாற்றின உடனே அந்த செய்தி வெளியில் வந்துருச்சு. அவர் பெயர் டாக்டர் கஃபீல் கான். உடனே உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபி அரசு, அங்கே இருக்கிறவர் யார்? சாதாரண மனிதரா? யோகி ஆதித்யநாத். அவர் பார்த்தாரு, இது ஏன் வெளியில் வந்துச்சுங்கிறது தான் கவலை. அந்த குழந்தைங்க செத்து போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த டாக்டரை கூப்பிட்டு ஒரு பாரத ரத்னா கொடுங்கய்யா அப்படின்னு அவர் ரெக்கமெண்ட் பண்ணல. நீ எப்படி சொந்த காசை போட்டு ஆக்சிஜன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை உண்டாக்குனேன்னு சொல்லி அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, கைது பண்ணாங்க. இன்னைக்கு அந்த மருத்துவர் தமிழ்நாட்டில் வந்து பணியாற்றுகிறார், நிம்மதியாக இருக்கிறார். அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலத்திலேயே கொடுமைக்கு ஆளாகிற நல்ல மனிதர்கள் தப்பித்து வந்து தைரியமாக நிம்மதியாக வாழுகிற மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நாம் உருவாக்கி இருக்கிற இந்த மாடல், திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இந்தியா கூட்டணி திராவிட மாடலை முன்ன எடுத்துக்குது. இந்தியா கூட்டணியை வழிநடத்துகிற காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி, நாம என்ன திட்டம் சொல்லுகிறோமோ அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. சாதாரண விஷயம் இல்லை நண்பர்களே. காங்கிரஸுக்கும் நம்ம திராவிட இயக்கத்துக்கும் நடந்த போராட்டங்கள் நிறைய இருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த கருத்தை இந்தியா முழுக்க நாங்கள் சொல்லுவோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை. எதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு? இப்போ எல்லாரும் இடஒதுக்கீடு எதிர்த்து பேசுகிறாங்க. எத்தனை வருஷம் இடஒதுக்கீடு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடஒதுக்கீட்டுக்கு முடிவே இல்லையா அப்படின்ல கேள்வி வருது, சினிமாவில் கேள்வி வருது. ஆனால் இந்த இடஒதுக்கீடு சரியாக நடக்குதா? யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு கிடைக்குதா? இல்லை எல்லாம் அனுபவித்தவங்களே திரும்ப திரும்ப அனுபவிக்கிறாங்களா? அப்படின்னா என்ன வேணும், என்ன தெரியணும்? எந்தெந்த ஜாதியில் எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் என்னென்ன வேலையில் இருக்காங்க, இந்த கணக்கெடுப்பு வந்தாதான் இடஒதுக்கீடு எப்படிங்கிறத சரிப்படுத்த முடியும். அதுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் போதே அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு கணக்கெடுக்கணுங்கிறது நம்முடைய கோரிக்கை. ஆனால் மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசு நாங்கள் அப்படி எடுக்க மாட்டோம், அது பிரிவினை அப்படின்னாங்க. இருக்கிறத கணக்கெடுத்தா பிரிவினையம், கணக்கெடுத்தா தானங்க திட்டம் போட முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் சொன்ன அறிக்கையை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் என்று ராகுல் காந்தி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இது வந்து இந்தியாவுக்கே உதவ போகுது. அப்போ நமக்கு எது இந்த தேர்தலில் முக்கியம் என்ன நண்பர்களே? இது நாடாளுமன்ற தேர்தல், நம்ம ஊர் கவுன்சிலர் தேர்தல் அல்ல. நம்ம ஊர் கவுன்சிலராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன கேட்கணும்? எங்களுக்கு தண்ணி வரல, எங்கள் ரோடு சரியில்லை, எங்கள் பக்கம் நீங்கள் வரல அப்படின்னு கேட்கணும். கேட்கிற உரிமை மக்களுக்கு உண்டு. இப்போ நடக்க போகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். இதில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இந்த நாடு பாதுகாப்பாக இருக்கணும். நாட்டுக்கு முதல்ல பாதுகாப்பு இருக்கணும், அப்போ தான் நம்ம பாதுகாப்பாக இருக்க முடியும். இந்த பிஜேபி ஆட்சியால் இந்த நாட்டை பாதுகாக்க முடியுமா, இந்தியாவை பாதுகாக்க முடியுமா? இதான் முதல் கேள்வி. எதுக்கெடுத்தாலும் நீங்கள் பார்ப்பீங்க, உங்கள் நண்பர்கள் கூட்டம், வாட்ஸ்அப்பில் இருக்க சங்கிங்க, உங்கள் நண்பர்கள் நிறைய செய்தியை ஃபார்வேர்டு பண்ணுவாங்க. அதில் ஏன் சீனா போர் நடக்குது, இல்லை ஏன் சீனாக்காரனுக்கு தைரியம் வந்ததுன்னு கேட்டால், அன்னைக்கு நேரு அப்படி பண்ணார், இன்னைக்கு ஏப்பா அவர் உள்ளே வராருன்னா எல்லாம் அந்த நேருவால் தாங்க. நேரு செத்து போய் 1964. இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? இந்த கடை வாங்கினவெல்லாம் நாட்டை விட்டு ஓடிட்டான். கொஞ்சம் நெஞ்ச கடை இல்லை, 3000 கோடி 5000 கோடி. இந்த கடை வாங்கினவன் பேங்க்கில் கடை வாங்கினவங்கெல்லாம் நாட்டை விட்டு போயிட்டாங்க. எப்படிங்க ஓட விட்டீங்கன்னு கேட்டால், நீங்கள் தான் ரொம்ப பாதுகாப்பானவங்களாச்சே அப்படின்னு கேட்டால்,
கடன் கொடுத்தது காங்கிரஸுங்க. அப்போ கடன் கொடுத்தது காங்கிரஸ்னா பிஜேபியால் திருப்பி வாங்க முடியாது. நேரு காலத்தில் ஒரு போரில் தோத்துட்டா பிஜேபி காலத்தில் அதை திருப்பி ஜெயிக்கவே முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த கச்சத்தீவை நீங்கள் 10 வருஷம் ஆட்சியில் மீட்கவும் முடியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவினுடைய எல்லை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்தோ சீனா பார்டர்னா லடாக்கு, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வாயில் வராத ஒரு பேர், அது ஊர், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். எதுவும் தெரியாட்டியும் லாட்ரி சீட்டு விற்கும், அருணாச்சல் பிரதேஷ் லாட்ரின்னு. இது பூரா இந்தியாவுக்குள்ள பார்டரில் இருக்கிற நாடு. அந்த அருணாச்சல பிரதேசம் இந்தியாவினுடைய எல்லையில் இருக்குது. அந்த அருணாச்சல பிரதேசத்துக்குள்ள 2000 சதுர கிலோமீட்டரு எங்களுதுன்னு சொல்லி சீனா மேப் போட்டு அதுக்கெல்லாம் பேர் மாற்றி வைக்கிறாங்க. பேர் மாற்றினா என்ன ஆகும்? நீங்கள் சாதாரண மக்களை கேட்டால் தெரியும். ஒரு பெட்டி கடைக்காரரு, ஒரு சாதாரண வியாபாரி சொல்லுவாங்க, 12 வருஷம் ஒருத்தர் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டா அந்த வீடு சொந்தமாயிருமாமேன்னு கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களே? அது உண்மை இல்லை. சும்மா குடியிருந்தாலும் சொந்தம் ஆயிடாது. ஆனால் சட்டப்படி இது உங்கள் நிலம், இது உங்கள் நிலம்னு தெரிஞ்சு இன்னொருத்தர் அங்கே குடியிருக்காரு, நீங்களும் விட்டுட்டீங்க. உங்கள் நிலத்துக்கு அவர் பேர் வச்சுக்கிட்டாரு, நீங்களும் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தீங்க. உங்கள் நிலத்துக்கு அவர் வரி போடுறாரு, டேக்ஸ் கட்டுறாரு. இப்படியாக 12 ஆண்டு நீங்கள் சும்மா இருந்துட்டீங்கன்னா அந்த நிலம் அவருக்கே சொந்தமாகும். அப்படிங்கிறது சட்ட மொழியில் அட்வர்ஸ் பொசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக நம்ம ஊரில் ஒரு காலி மனையை சும்மா போட்டவருக்கே இந்த பிரச்சனைன்னா, ஒரு நாட்டினுடைய எல்லையில் இவ்வளவு பெரிய ஊரை சீனாக்காரங்க ஆக்கிரமிக்கிறாங்க, பேரை மாற்றி அறிவிக்கிறாங்க. நீங்கள் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த நாட்டினுடைய வெளி விவகார அமைச்சர் சொல்கிறாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் ரொம்ப படித்தவர். அவர் சொல்கிறாரு நம்மக்கிட்ட, சார் நம்ம வீட்டுக்கு வேறு யாராவது பேர் வச்சுக்கிட்டா அது அவங்க வீடு ஆயிடுமா? ஆகாதுங்க. அதை அவங்கிட்ட சொன்னீங்களா? இதை யார்கிட்ட சொல்கிறது? அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லணும். ஹலோ மிஸ்டர் சைனீஸ் பிரதமர், யார் உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே, மகாபலிபுரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் அப்படியே மூன் வாக் போனீங்களே, டிவியில் காமிச்சு, அப்படி அந்த லைட் என்ன, இவங்க நடந்த நடை என்ன, அப்போவே தெரியும். சீனாக்காரரை கூட்டு வந்து இங்கே நீங்கள் இந்த சினிமாலாம் காட்டாதீங்க, ரொம்ப ஆபத்து தானே, என்ன இருந்தாலும் ஒரு போர் நடந்த நாடு தானே. இந்த எச்சரிக்கை கூட இல்லாத இவங்க தான் இந்த நாட்டை வந்து காப்பாற்ற போகிறாங்களா? நாம் சொல்ல வேண்டாங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்தவர் சொல்கிறார் ஒரு செய்தி. என்ன? 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்த சங்கியெல்லாம் ஒரு வேலை பார்ப்பாங்க. என்ன? யாராவது பையனும் பொண்ணும் பேசிக்கிட்டு போகிறாங்களா, அவங்கள பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறது. யாராவது காதலர்கள் கை கோத்துக்கிட்டு நடந்தால் அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள கழுதைக்கு கட்டி வைக்கிறது. இந்த மாதிரி இவங்க முக்கியமான வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர் ஹைரோடில் போய்கொண்டிருந்த 40 இந்திய இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் ஒரே வண்டியில் போகிறாங்க. அந்த வண்டி தற்கொலை படை தாக்குதலுக்கு ஆளாகி 40 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் இந்திய வீரர்கள் 40 பேர் இப்படி கொல்லப்பட்டது செய்தியே கிடையாது. அது நடந்தது பிஜேபியினுடைய ஆட்சியில் தான். நீங்களா இந்த நாட்டை காப்பாற்ற போகிறவங்க? உங்களால் இந்த நாட்டில் யாருக்காவது பெருசாக பேசுவாங்க, பேட்டி பச்சோ, என்னென்ன பேட்டின்னா புரியுது, பெண்கள் பாதுகாப்பா, பெண்கள் பாதுகாப்புன்னு ஒரு வீடியோ போடுறாங்க. என்னது? மணிப்பூரில் 2 பெண்களை முழு நிர்வாணமாக்கி ஒரு 100-200 பேர் அவங்கள தாக்கி தெருவில் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. இந்த வீடியோ தாங்க இந்தியாவினுடைய
அதிகமாக வெளிநாட்டில் பார்க்கப்பட்ட வீடியோ. என்ன நடந்திருக்கு? உலகம் பூரா பார்த்தா நமக்கு அசிங்கமாக இருக்குது, நம்ம மனது பாதிக்குது, கேவலமாக இருக்குது. ஏன் இது நடக்குது? அந்த மணிப்பூரில் மாநில ஆட்சியும் பிஜேபி, அவங்களுக்கு துணை மத்திய ஆட்சி பிஜேபி. ஆனால் நண்பர்களே, இந்த நாட்டில் பேட்டி பச்சாவுன்னு ரேடியோவில் பேசுகிற பிரதமர் அந்த மணிப்பூர் மண்ணுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் போகலை. ஒரு முக்கியமான அமைச்சரும் போய் அந்த மக்களை பார்க்கல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை. மாறாக அந்த மாநிலத்தில் ஒரு இராணுவ வீரர் பேட்டி கொடுக்குறாரு, நான் இத்தனை வருஷம் இராணுவத்தில் இருந்தப்போ இது ஏன் நாடு, என் நாடு, என் நாட்டுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு நம்பி நான் பனியில், மழையில், குளிரில், வெயிலில் உறைஞ்சி போயும் உருகி போயும் இருந்திருக்கேன். அப்படியெல்லாம் நின்று அங்கே சர்வீஸ் பண்ணப்போ எனக்கு கவலை இல்லை, பயம் இல்லை. ஏன்னா நான் என் நாட்டுக்காக செய்கிறேன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் ஊர், எங்கள் மாநிலம் பற்றி எரியுது. இந்த நாட்டினுடைய அரசு எங்களை பார்க்கல, எங்களை பாதுகாக்கலை அப்படின்னு ஒரு இராணுவ வீரர் அந்த மணிப்பூரில் இருந்து பேட்டி கொடுத்து அந்த வீடியோவும் உலகம் பூரா போச்சு. இவங்களால இந்த நாடு இனியும் பாதுகாப்பாக இருக்காது என்பது மட்டுமல்ல நண்பர்களே, அமைதியாகவும் இருக்காது. அமைதி இருக்காது. எங்கேயாவது 4 சங்கி நம்ம தெருவில் இருந்தால் அந்த தெரு அமைதியாக இருக்குங்கிறீங்க? தமிழ்நாட்டில் பதட்டமான இடம்னு சில இடத்த இப்போ சொல்கிறாங்க. எது? கோயம்புத்தூர், திருப்பூர், இதெல்லாம் எவ்வளவு குளிர்ச்சியான இடம். இந்த குளிர்ச்சியான இடத்தை சூடாக்குனது யாரு? இந்த பதட்டத்தை உருவாக்குன சங்கிங்க, இந்த பிஜேபி, ஆர்எஸ்எஸ் பரிவாரம். அந்த ஊரே இப்படி ஆயிடுச்சு. அது மட்டுமில்ல, இவங்க ஏன் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் பத்திரிக்கையில் நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம ஊரில் சண்டை போடுறவங்க நிறைய இருக்காங்க. ஒரு கட்சிக்குள்ளே சண்டை வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா 2 பேர் சேர்ந்துருந்தா கூட ஒரு பிரச்சனை வருது. ஒரு இயக்கத்துக்குள்ளே, அமைப்புக்குள்ளே பிரச்சனைகள் வரும். இதை இப்போ ஐயா வைகோ அவர்கள் இங்கு பேசி சென்றார். அவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம்னு இப்பொழுதும் பேசும்போது அவருடைய உணர்வு அப்படி அடி உள்ளத்திலிருந்து வெளிப்படுது. அது உண்மை. ஆனால் அவருக்கும் முரண்பாடு வந்தது இல்லையா? இது இயற்கை. இதெல்லாம் ஒரு அமைப்புக்குள்ளே பிரியறது, சேர்றது, சண்டை போடுறதெல்லாம் சகஜம். ஆனால் யாராவது சொந்த கட்சிக்காரனை வீடியோ எடுத்து போடுவாங்களா? இந்த மாதிரி சாதனை பிஜேபியில் மட்டும்தாங்க நடக்கும், வேற எங்கேயும் நடக்க. அதாவது இது கேவலம். நடக்கிறது கேவலம் மட்டுமல்ல, அதை ஒரு கட்சிக்காரரே வெளியில் போட்டு அந்த அசிங்கத்தை பற்றியும் கவலைப்படாமல் தான் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்யலாம்ங்கிற மனநிலை உருவாக்கப்படுது அவங்களுக்கு. ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிட போறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு. அவர் போட்டியிட்டு பார்த்துருக்கணும். அவங்களுக்கு அந்த தைரியமெல்லாம் கிடையாது. இங்கே நமக்கே திடீர்னு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக ரெடி ஆனோம் பிரச்சாரத்துக்கு. இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப முன்னாடியே ரெடி ஆனோம். ஏன்னு சொன்னால், நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இங்கே போட்டி போட போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. தமிழச்சி, நீங்கள் ஓட்டு கேட்கவே போக வேணாம், ஏன்னா அவங்க பேசுனதை மட்டும் போட்டாலே போதும் மக்களுக்கு. ஏன்னா அப்படி தத்துவம் முத்து தான் இப்போ அவங்க எல்லாம் பேசுறது. என்ன சொல்லுவாங்க? வெங்காயம் பூண்டு விலை ஏறிடுச்சு. வெங்காயம் பூண்டு இல்லாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது? வெங்காயம் பூண்டு விலை ஏறிடுச்சுன்னா ஒரு நாட்டின் நிதியமைச்சர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நாங்கள் வெங்காயம் பூண்டு சாப்பிட்றதில்ல, அதனால் விலை எனக்கு தெரியாது. நிதியமைச்சருக்கு சரி, அப்படியே அதிகமான என்ன, வெங்காயம் பூண்டு சாப்பிடலன்னா செத்தா போயிடுவாங்கன்னாங்க. அவ்வளோ நல்லவங்க. அவங்க சொல்கிறாங்க, தேர்தலில் ஏங்க நீங்கள் நிற்கலைன்னா, தேர்தலில் நிற்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை. நீங்கள் தான் பணமே இல்லாமல் நிற்கிறவங்களாச்சே தேர்தலில், உங்களுக்கு தேவையே இல்லையே. உங்கள் தேர்தல் பாண்டில் வந்த பணமே போதுமே. எலெக்ஷன் பாண்டு, நம்ம ஜேம்ஸ் பாண்டை தானே கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம மோடி எலெக்ஷன் பாண்டு. அது என்ன பாண்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் குழந்தை பேரில்
மாதம் 50 ரூபா ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. 50 ரூபா மாதம் மாதம் நான் போடுறேன்னா கூட உங்களுக்கு ஒரு பாஸ்புக் இருக்குது, அதில் வந்து உங்கள் பேர் இருக்குது, யாருக்காக அதை போடுறீங்கன்றது இருக்கும். ஆனால் மோடி கொண்டு வந்த தேர்தல் பாண்டு பேங்க்கில் விற்கும். அந்த பேங்க்கில் போய் யார் பணம் கொடுத்து வாங்குறாரோ அவர் பேர் மட்டும் பேங்க்கில் இருக்கும். அந்த பாண்டில் அவர் பேர் இருக்காதுங்க. ஏன்னா விஞ்ஞான ஊழல் ஊழல்னு ஒன்று நடக்காததை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்கள்ல. அவங்க செஞ்ச விஞ்ஞான ஊழல் என்னன்னா, அந்த பாண்டில் நீங்கள் கொடுத்து வாங்குறீங்க 1000 ரூபா, அந்த பாண்டில் நம்பர் இருக்கும், உங்கள் பேர் பேங்க்கில் இருக்கும், ஆனால் பாண்டில் உங்கள் பேர் இருக்காது. அப்படி ஒரு 1000 பாண்டு வாங்கி நீங்கள் இன்னொருத்தர் கையில் கொடுத்து அவர் போய் பிஜேபி ஆஃபீஸில் ஒப்படைப்பார். ஒப்படைச்சவர் யாருன்னு ஆஃபீஸில் பேர் இருக்காது. ஆனால் அந்த பத்திரம் திருப்பி பேங்க்குக்கு போகும். அந்த 1000 டெபாசிட்டும் 1 லட்சம் ரூபாயா அவங்க கையில் போய் கிடைக்கும். அப்போ யார் பணம் கொடுத்தான்னே தெரியாத அளவுக்கு 11,000 கோடி பணம் வருது. 8,000 கோடி பிஜேபி கட்சிக்கு மட்டும் வருது. எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஒரு கம்பெனி, ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, மருந்து கம்பெனி, அந்த கம்பெனிக்காரரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ண உடனே அவர் 500 கோடி இந்த தேர்தல் பாண்டு வாங்கி பிஜேபி கட்சி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அவருக்கு கோர்ட்டில் பெயில் கிடைக்குது. ஜட்ஜுக்கு என்னன்னு தெரியாது. பிபி சொல்கிறாரு, ஓகே எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அரசு வக்கீல் சொல்கிறாரு, பரவாயில்ல பெயில் கொடுத்துடலாம். அதனால் பெயில் கிடைக்குது. எப்போ? 500 கோடி. அவர் வெளியில் வந்த உடனே மறுபடியும் ஒரு 1000 கோடி கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் அவர் மேலே கேஸே நடக்கலை. இப்படி கலெக்ஷன் பண்ண ஊழல்வாதிங்க என்ன கேட்குறாங்கன்னா, இந்த 10 ஆண்டில் எந்த அமைச்சர் பேர்லையாவது ஊழல் கேஸ் இருக்கான்னா உங்கள் ஆட்சி போகட்டும், அப்புறம்தான் ஊழல்லாம் வெளியில் வரும். நீங்களே ஆட்சியில் உட்காந்துட்டு எப்படி அது வெளியில் வரும்? இத்தனை ஊழலும் நடந்து எலெக்ஷன் கமிஷன், அதுதான் நம்ம தேர்தலெல்லாம் நடத்துகிற அமைப்பு. நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த எலெக்ஷன் கமிஷனில் உறுப்பினராக இருக்கவர் அவர் தான் நடத்தணும். பயந்து ஓடுறாரு, ஐயோ நான் வேண்டாங்க ராஜினாமா பண்ணுறேன். 2 பேரை கொண்டாந்து புதுசாக போடுறாங்க. அந்த 2 பேரும் நேற்று பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு தேர்தல் தேதியை அறிவிச்சிட்டாங்க. ஸோ அந்த 2 பேருக்கும் நேற்று பொறுப்பெடுத்து இன்னைக்குள்ள இந்தியாவில் எவ்வளோ மாநிலம், அவ்வளோ மாநிலத்தில் எப்படி எப்படி தேர்தல் நடத்தலாம், எந்தெந்த மாநிலத்தில் எப்படி நடத்தணும் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்க நடத்துகிற தேர்தல், அதுவும் ஓட்டிங் மெஷின் இவிஎம், அதில் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கு. டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்குது. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃபோட்டோஷாப் ஆளுங்க, நீங்கள் உண்மையான அறிவாளிகள் கிடையாது. ஃபோட்டோவை எடுத்து வெட்டி ஒட்டி பரப்புறவங்க. இந்த ஓட்டிங் மிஷினில் நீங்கள் தில்லுமுள்ளு பண்ணுவீங்க. அப்போ என்ன செய்யணும்? நான் எந்த பட்டனை அமுத்துறனோ அந்த சீட்டு எனக்கு கையில் வரணும். அந்த சீட்டில் உதயசூரியனுக்கு தான் போட்டனா, கை சின்னத்துக்கு போட்டனா, சைக்கிளுக்கு போட்டனா, பம்பரத்துக்கு போட்டனா, எதை போட்டிருக்கேன் அதை தெரியணும். தெரிஞ்சால் அதை பெட்டிக்குள்ளே போடுவாங்க. அதை பார்த்துட்டு பெட்டியில் போடணும். நீங்கள் எடுத்து எலெக்ஷனில் மெஷினை எண்ணும் போதே அந்த பேப்பரையும் எடுத்து எண்ணணும். அந்த பேப்பரில் வந்த ஓட்டும் உங்கள் மெஷினில் வந்த ஓட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நீங்கள் ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனை கேட்குறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாட்டில் தேர்தல் நடத்துகிற ஒரு மோசடி கட்சிக்கு பேர் தான் பிஜேபி. அப்போ அதுக்கு நேர்மாறாக அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிற அதே நேரத்தில் யார் வரணும் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னெடுப்பில் உருவாகி இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிற இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். அப்பதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற பல நன்மைகள் இந்தியா முழுக்க இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரே ஒரு சாதனை மட்டும் நண்பர்களே, நம்முடைய மருத்துவத்துறையில் பிரைமரி ஹெல்த் சென்டர்னு இருக்கு.
ஆரம்ப சுகாதார நிலையம் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்குது. அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு பெண் அவங்க பொருளாதார நிலையை பொறுத்து பதிவு பண்ணிட்டாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, முழுவாமல் இருக்காங்க அப்படின்னு அவங்க பதிவு பண்ணிட்டா அவங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்க உடல் நலத்தை பார்த்து கொள்ளுவதற்கு 4000 ரூபாய் நம்ம அரசு வழங்குது. ஏன்னா கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல சத்துணவு வாங்கி சாப்பிட முடியாது. அதில் பையன் பிறந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி மாமியாருங்க கொஞ்சம் தனியாக கவனிப்பாங்க. பையன்னு தெரிஞ்சா அது எப்படி தெரியும்? அது நிறைய பேர் குங்குமப்பூ வாங்கி கொடுப்பாங்க, குழந்தை சிவப்பாக பிறக்கணும். அது எப்படி நம்ம வீட்டில் சிவப்பாக பிறக்கும்லாம் யோசிக்க மாட்டாங்க. நம்ம கலருக்கு தானே அது பிறக்கும். எப்படி குங்குமப்பூ ஏன் வாங்கி கொடுத்தாங்க? அந்த பொண்ணுக்கு மனசு அமைதியாக இருக்கும். அதை மருமகளுக்கு மனசு அமைதியாக இருக்கும், குங்குமப்பூ வாங்கி கொடுனா இவளுக்கு இவ்வளோ காசு கொடுத்து குங்குமப்பூ வாங்கி கொட்டி அவன் மனசு அமைதியாக இருக்கணுமாக்கும், போடா கிடக்குது அப்படின்னு தான் பேசுவாங்க இல்லையா? அதனால தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லாமல் உங்கள் பேரப்புள்ள சிவப்பாக பிறக்குன்னொன்னே டப்பா டப்பாவாக வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நல்ல சத்துணவு கொடுங்கம்மானா கொடுக்க மாட்டாங்க. அந்த பொறுப்பை அரசாங்கம் ஏற்று 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4000 ரூபாய் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரசு பள்ளிகளில் பாருங்கள், அரசு பள்ளிக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பு. நான் 2 நாளைக்கு முன்னால் மத்திய சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனப்போ அரசு பள்ளியில் குழந்தைங்க சேர்ந்த எண்ணிக்கை 2,80,000. இப்போவே இன்னைக்கு அது 3 லட்சம். அரசு பள்ளியில் 3 லட்சம் குழந்தைங்க இப்போ சேர்றாங்கன்னா எப்படி? அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற வாய்ப்பு, நான் முதல்வன் திட்டம். அந்த பிள்ளைங்க வளர்ந்தா அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜுக்கு போனால் கட்டணம் ஃப்ரீ, உயர்கல்வி படிக்கலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் 1000 ரூபாய். இவ்வளவும் அரசு பள்ளியில் படித்தா கிடைக்குங்கிறது தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல். நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கே போக வேண்டாம், பரீட்சையே எழுத வேண்டாம், நேராக எங்கள் சென்டரில் பணத்தை கட்டுங்க, உங்களை நீட்டு பாஸ் பண்ண வச்சு டாக்டர் ஆக்கிடுறோம் அப்படிங்கிற வசூல்ராஜா எம்பிபிஎஸ் காலேஜ் தான் அங்கே பூரா இருக்குது. அங்கேருந்து வர்றவங்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கே படிக்க வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, வேலை இல்லை, இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நண்பர்களே, பெண்களை தெருவில் நிர்வாணமாக அழைத்து கொண்டு போகிற அந்த பிஜேபி ஆட்சி கலாச்சாரங்கள் ஒழியணும்னா வேலைக்கு போகிற பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக தோழி விடுதின்னு ஹாஸ்டல் கட்டி பத்திரமா தங்கி வேலை பார்த்துட்டு போங்க என்று சொல்லுகிற திராவிட மாடல் வெற்றி பெறணும். இந்த கலவரக்காரர்கள் ராமநாதபுரத்துக்கு சொன்னனே மோடி வராருன்னு, மோடி நிற்க போறாருங்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு திட்டம் நடந்தது. என்ன தெரியுங்களா? உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஒரு சாமியார் அம்மா வந்தாங்க. ஒரு சாமியார் அம்மா, அந்த அம்மா வந்தது எதுக்கு வந்தாங்க? ராமநாதபுரத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய வேட்பாளர் நவாஸ் கனி நிற்கிறார். அவருக்கு அங்கே நிறைய ஆதரவு இருக்குது. அதை கெடுக்கிறதுக்கு உத்தரப்பிரதேசிலேருந்து சாமியாரை கொண்டாந்து இறக்கி அந்த அம்மா வந்த காரை ரோட்டுக்கு ஊருக்கு வெளியிலேயே நிறுத்தி இவங்க ஆளுங்களை அடித்து உடைச்சி அதையும் இவனே வீடியோ எடுத்து அங்கே சிசிடிவி இருக்கிறதையும் பார்க்காம போலீஸ் ஸ்டேஷனில் போய் எங்கள் சாமியாரம்மா வந்த காரை இன்னன்னார் அடித்து உடைச்சிட்டாங்க. அப்போ யாருன்னு பார்த்தா இந்த 4 தொப்பி போட்டவர் குல்லாக்க போட்டவரை காமிச்சிடலாம். அடிக்க ஆரம்பித்தா கலவரம். ராமநாதபுரத்தில் கலவரம்னு வந்தால் என்ன நடக்கும்? கலவரம்தான் பிஜேபிக்கு மூலதனம், கலவரம்தான் மூலதனம். இதை திட்டமிட்டு இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கலவர சதியை பண்ணுறாங்களேங்கிறத உடனடியாக தமிழ்நாட்டினுடைய காவல்துறை கண்டுபிடித்து அவங்க மேலே, யார் சொந்தக்கார அடித்து உடைச்சவங்க மேலே வழக்கு போட்டிருக்கு. அதுக்கு உள்ளூர் சாமியாருங்க பத்தாதுன்னு உத்தரப்பிரதேசத்து சாமியாரை கொண்டு இறக்குறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, இவர்கள் கையில் அதிகாரம் கிடைச்சா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். அது சரியில்லை. சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல,
பெரும்பான்மை மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. நம்ம பள்ளிக்கூடம் கட்டி வச்சு மதிய சாப்பாடு போடுறோம், காலை சாப்பாடு போடுறோம், காலேஜுக்கு போனோம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், வந்து படிம்மா படிப்பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போகிறாங்களா இல்லை இவங்களோட கலவரம் பண்ண போகிறாங்களா, புத்தகத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்களா, சூலாயுதத்தை எடுத்துக்கிட்டு போகிறாங்களான்னு நமக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? இப்படிப்பட்ட கேள்விகளோடு நண்பர்களே, நம்முடைய தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அவங்க பார்லிமெண்ட்டில் பேசினதெல்லாம் பார்த்துருக்கீங்க. எத்தனையோ விவாதங்கள், அது நம்ம தொகுதி உரிமையாக இருந்தாலும் மொழி உரிமை, குடியுரிமை, எந்த பிரச்சனை வந்தாலும் அப்படி எழுந்து நின்று பேசி இவங்கெல்லாம் பேசினா அந்த சபாநாயகர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். இவங்க பேசுகிறத காட்டவும் மாட்டாங்க. ஆனாலும் அந்த குரலை விடாமல் ஒலித்து ஒரு எம்பி என்ன செய்யணுமோ அந்த கடமையை மிகச்சரியாக வெற்றிகரமாக செய்தவர் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள். அப்படிப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும், பிஜேபியினுடைய ஆட்சி முற்றிலுமாக துடைத்து எறியப்படணும். இன்னும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதை போல பிஜேபியை தோக்கடிக்கிறதோட இல்லை, ஆர்எஸ்எஸ்ஸையே தொடச்சி எறிகிற அளவுக்கு இந்த தேர்தல் முடிவு அவங்களுக்கு பாடத்தை கொடுக்கணும் என்று சொல்லி நம்முடைய கடமை இந்த கருத்துக்களை எல்லா இடத்துலையும் சொல்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் தொலைபேசியில் வாட்ஸ்அப்பில் யார் தப்பான செய்தியை போட்டாலும் உடனடியாக அதுக்கு பதிலை போடுங்க. உங்ககிட்ட பிரச்சாரம் பண்ணுறவங்கள்ட்ட எதிர் பிரச்சாரம் பண்ணுங்க, அவங்களுக்கு உண்மையை சொல்லுங்க. உண்மை புரிந்து விட்டால் தமிழ்நாடு தப்பிக்கும், தன்னுடைய வரலாற்றை பாதுகாக்கும். நம்முடைய ஆட்சியை மட்டுமல்ல இந்தியாவினுடைய ஆட்சியையும் பாதுகாக்கிற பொறுப்பு நம்முடைய கையில் இருக்கிறது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்வோம். உதயசூரியன் சின்னத்திற்கும் கூட்டணி கட்சியினுடைய அத்தனை வேட்பாளர்களுக்கும் அவரவருக்கு உரிய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெறச் செய்வோம். அது நம்முடைய கடமை என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தோழமை கட்சி நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மாண்புமிகு அமைச்சர் மரியாதை செய்கிறார். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய முத்தழகன் அவர்கள்